சங்கீதம் 40 வசனம் 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்றால் என்னை மறக்கவில்லை என்றுதானே அர்த்தம். தாவீது என்ன சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் அவரை சூழ்ந்திருந்த போது சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தர் மேல் அவருக்குள்ள விசுவாசத்தை, அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? நான் சிறுமையும் எளிமையுமானவன் என சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டு கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த விதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்கிறோமா? யார் நம்மை மறந்தாலும் நம் கர்த்தர் நம்மை மறவாதவர், நம்மேல் நினைவாயிருக்கிறவர், துணையாயிருந்து நம்மை விடுவிக்கிறவர். ஆகவே நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. ஆம், வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மேல் நினைவாயிருப்பதற்கு நாம் எம்மாத்திரம். ஆகவே நாம் எதை குறித்தும் ஒருபோதும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் நினைவாய் இருப்பது மட்டுமல்லாமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாகவும் இருந்து எங்களை விடுவித்து சமாதானத்தை தருகிறீர். இந்த நல்ல தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக